மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் தடுப்பணை கட்டுறது சம்பந்தமாக பேசியிருந்தார். கடல் நீர் உள்ளே வராமல் தடுக்க கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் ஆதி வராக நல்லூர் கிராமம் அருகே வெள்ளாற்றின் குறுக்கே டெயில் எண்ட் ரெகுலேட்டர் அமைக்கும் திட்டத்திற்கான மதிப்பீட்டு தொகை ரூபாய் 194 கோடி, நிலையெடுப்பு செய்யும் பணிக்கு ரூபாய் 44.39 கோடி உட்பட கணக்கிடப்பட்டு துறையின் பரிசீலனையில் உள்ளது என்ற விவரத்தை இவ்வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி லதா அவர்கள் பேசினார்கள். கடலூர் மாவட்டம் ஆதனூர் கிராமம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் குமாரமங்கலம் கிராமங்களுக்கு இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தலை மத குழுவுடன் கூடிய கதவணை அமைக்கும் திட்டப்பணி 4/5/2019 அன்று துவங்கப்பட்டு 31/12/2024 அன்று கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கதவணையில் 3/7/2025 முதல் நீர் தேக்கப்பட்டு கதவணையின் பொறுப்புகள் அனைத்தும் பிராந்திய கோட்டமான காவேரி வடிநில கோட்டம் கிழக்கு மயிலாடுதுறை வசம் 5/1/2026 முதல் ஒப்படைக்கப்பட்டு பாசனை தேவைக்கு ஏற்ப வடக்கு ராஜன் வாய்க்கால் மற்றும் தெற்கு ராஜன் வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்த திட்டப்பணிக்கான சுற்றுச்சூழல் அனுமதி மாண்பை உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பெற வேண்டியுள்ளதால் முறையாக அறிவிப்பு செய்ய இயலாத சூழ்நிலை உள்ளது என தெரிவித்துக் கொள்வதோடு அறிவிப்பு மிக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நித்யானந்தம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 3,77,152 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் ஆய்வு பகுதிகள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு ஒரு மடை விட்டு ஒரு மடை என்ற முறையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாசன நீர் வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் பாசன காலத்தை முன்னிட்டு பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்துக்குட்பட்ட பிரதான மற்றும் கிளை கால்வாய்களை தூர்வாருவதற்காக ரூபாய் 14.98 கோடி மதிப்பீட்டில் 229 பணிகள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. மேற்படி பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு பெறுவதற்கு நிதித்துறையின் பரிசீலனையில் உள்ளது. மேற்படி பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றவுடன் பாசன காலத்திற்கு முன்னர் தூர்வாரும் பணிகள் நிறைவேற்றப்பட்டு கடைமடை பகுதியில் வரை பாசன நீர் தங்க தடையின்றி கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சண்முகம் மற்றும் அண்ணன் KP அன்பழகன் அவர்கள் மற்றும் சில உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றியங்கள் பிரித்து சம்பந்தமாக பேசினார்கள். தற்போது 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் 31/12/2025க்கு பின்னர் நிர்வாக எல்லைகளில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் ஊராட்சிகளை பிரித்தல், சேர்த்தல் மற்றும் இணைத்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புத்துறை அறிவுறுத்தி உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசால் அரசிதழ் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முடிவுற்ற புதிய மக்கள் தொகை விவரங்கள் வெளியிட்ட பின்பு புதியதாக ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்குதல் தொடர்பாக சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவரின் கருத்து பெறப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைத்து மாமன்ற உறுப்பினர் சார்பாக அதுமாரி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் குடித்தண்ணீரை பற்றி சொன்னாங்க. 18 மணி நேரம் இல்லை, இப்போ 22 மணி நேரம் நாங்கள் கரண்ட் இது கொடுத்துன்னு இருக்கிறோம். அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு அது தெரியல. ஒரு குடம் தண்ணீர் கூட இல்லைன்றது அது தவறான ஒரு இது. ஆனால் உங்கள்கிட்ட சொன்னதை நான் தப்பாக சொல்லலைன்னு அதுமாரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக குடிநீர் பிரச்சனை மாண்பு முதலமைச்சரோடும் கலந்து பேசி எந்த குடிநீர் பிரச்சனை யாருக்கும் எங்கும் இருக்காது என்பதை திட்டவட்டமாக இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அண்ணன் ரோடெல்லாம் போடணும் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் எங்கெல்லாம் உங்களுக்கு ரோடு போடணும், சாலை வசதிகள்லாம் எங்கே தேவைன்றதை நீங்கள் எழுதி லெட்டர் பேடில் கொடுத்துட்டிங்கன்னா மாதம் ஒரு முறை உங்களை அழைத்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அழைத்து உங்களுடன் கலந்து பேசி எந்தெந்த ரோடை முன்னணி சாலைகள்லாம் போட வேண்டும் என்பதை நீங்கள் சொல்கிறீங்களோ
சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதற்கு ஏற்ப அதுபடி செய்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் அனைவரின் சார்பாக நம்முடைய ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உடனுக்குடன் செயல் திட்டங்களையும் அரசு என்ன செய்திருக்கு என்பதையும் காலையிலே கேள்வி கேட்டாலும் சரி, நேற்று மாலை கேள்வி கேட்டாலும் உடனே பதில் தந்த அமைச்சருக்கு அனைத்து உறுப்பினர் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.